தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விளையாட்டு மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நடப்பு ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணிக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது வந்து ஒரு தோல்வி, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது எந்த ஒரு விளையாட்டுலையும் இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த தோல்வியிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய ரிவ்யூ, அதாவது பொதுமக்கள் சொல்லக்கூடிய ரிவ்யூ என்னன்னா, கேப்டன்சி மாத்தணும், ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்சிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டீபன் பிளமிங்கனுடைய அந்த கோச்சிங், அது வந்து ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அது நல்லா இருந்தது. ஆனா இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த கோச்சிங் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே மாதிரி ஹெட் கோச் மாத்தப்படணும், அதுக்கு பதில் தோனியை வந்து ஹெட் கோச்சா நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? டு ஸ்டார்ட் வித் பிரதர், ரொம்ப நல்ல கேள்வி. டு ஸ்டார்ட் வித், நம்மளுடைய அந்த போன வீடியோவும் நல்லபடியாக பார்க்கப்பட்டது நம்ம சேனல்ல. ஆனா என்னன்னா, ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்திருந்தேன், குட் டைவர்ஷன் ஃப்ரம் பாலிடிக்ஸ். நான் அட்ரஸ் பண்ணணும்னு விரும்புறேன் வித் ஆல் ரெஸ்பெக்ட். அதாவது இது டைவர்ஷன் ஃப்ரம் பாலிடிக்ஸ்ங்கிறது நீங்க சினிமாவை கூட எடுத்துக்கலாம் டிபிஎஸ். கிரிக்கெட்டோ எந்த ஸ்போர்ட்ஸுமே கிடையாது, அது புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பிரான்சைஸ் கிரிக்கெட் தானே, இந்தியாவுக்கு என்ன லாபம்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா இன்னைக்கு T20ல ஒரு மிகப்பெரிய விருட்சமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஐபிஎல்ங்கிறத நம்ம யாருமே இருக்க முடியாது. எவ்வளவோ மூளை முடுக்குல இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிரியேட் ஆயிருக்கு. சூரியவன்ஷி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலில எல்லாம் வந்தது கிடையாது. பணக்கார ஃபேமிலியில இருக்கிறவங்க சாதிக்கூடாதா அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு நடுத்தர ஃபேமிலி, ஒரு ஏழை வர்க்கத்துல இருக்கிறவங்க கூட சாதிக்கிறாங்கன்னா அது காரணம் ஐபிஎல்ன்றதை நீங்க மறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து அவங்க கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி 8 hours பிராக்டிஸ் பண்ணி ஒரு பையன் பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். சோ அதுக்காக தான் ஸ்போர்ட்ஸ் பேசுறோம். நவ் ஆன்சரிங் யுவர் கொஸ்டின். ஒரு சந்தானத்தோட டைலாக், நான் இது கொஞ்சம் ஃபன்னா பண்ணலான் இருக்கேன், ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ்ங்கிறதுனால. ஒரு சந்தானத்தோட டைலாக், நல்லவங்களோட வாழ்க்கை, நல்லவங்களோட வார்த்தை ரீச் ஆகும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிம்பாங்க. இப்ப பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்து கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் மேட்ச், சிஎஸ்கேவோட ஆர்ஆருக்கு எதிரான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ணி இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆயிருப்பாரு. தூபே வந்து நின்ன இடத்துல ஒரு ஷாட் ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பாரு. அந்த மேட்ச்ல நான் சொன்னேன் கோச்சிங் ஸ்டாஃப் மாத்தணும்னு. போன சீசன்ல நான் சொன்னேன் கோச்சிங் ஸ்டாஃப் மாத்தணும்னு. ஏன்னா 2 ரீசன். ஒன்னு, நீங்க சொல்ற மாதிரி டெக்னிக் ரொம்ப பழமையாயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப மும்பை இந்தியன்ஸுமே ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரீசன் அதுதான். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா T20யோட அப்ரோச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ T20 டோட்டலா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அண்டர் 19 கிரிக்கெட் மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் தான் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் கூட நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கான் ஆர் தோஸ் டேஸ் வந்து உங்களுக்கு நல்ல பேஸ் போலிங் போட்டு நல்ல ஒரு பக்கா என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்பின் டெலிவரிஸ் போட்டு விக்கெட் எடுக்கிற காலமே இப்ப மலையேறிடுச்சு. இப்போ பேஸ் கண்ட்ரோல் போலிங், பேஸ் போலிங்கும் பேஸ் கண்ட்ரோல் போலிங் என்ன ஒரு வித்தியாசம்னா, ரபடாவால 152 போட முடியும், ஆனா அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆக்ஷனால அவரால் 130 போட முடியும். இங்கிடி அதே மாதிரிதான். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இப்ப இருக்கிற கிரிக்கெட்டோட அந்த ஒரு சேஞ்ச். நீங்க பேஸ் கண்ட்ரோல், லைன் அண்ட் லென்த் கண்ட்ரோல் இதெல்லாம் பக்காவா வச்சுதான் நீங்க விக்கெட் எடுக்கிறீங்கிறப்போ பேட்டிங்குமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்க அவுட் சைட் ஆஸ்டம் பால் வந்து நீங்க போடும்போது வைடு, அதாவது கரெக்டா அந்த ஒரு அவுட் சைட் ஆஸ்டம்ப்ல வந்து பக்காவா ஒரு யாக்கர் டெலிவரி நீங்க போடும்போது நீங்க வந்து லெக் ஸ்டெம்ப்ல நின்னுகிட்டே அதை வீசி ஸ்விங் பண்ணி அடிக்கிறதுங்கிறது வில் நெவர் ஒர்க். நீங்க பாலை நோக்கி நகரணும். அதே மாதிரி போலர்ஸுமே பேட்ஸ்மேனை நோக்கி போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ஸ்டம்ப்ஸ் டெலிவரி போடணும். சும்மா அவுட் சைட் ஆஸ்டம் இந்த பத்திரானா போட்ட போலிங் எல்லாம் இப்ப செட் ஆகாது. நீங்க பாருங்க, நல்ல போலிங் இருக்கிற நிறைய டீம்ஸ், அது வந்து ஜிடிஆ இருக்கட்டும், எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், நிறைய டீம்ஸ் வந்து ஸ்டம்ப்ஸ் எய்ம் பண்றாங்க. சோ இது ரெண்டுமே சிஎஸ்கே கிட்ட இருந்து மிஸ்ஸிங். ஓகேங்களா? முக்கியமா பேட்ஸ்மேன்ஸுக்கு ஃபுட்வொர்க் இருக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அது கொஞ்சம் ஓவர் பிளமிங்கா இருக்கு, தவறான டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸலண்ட் ஓபனர்ஸ். நான் சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாடுமே தான் மேபி இப்ப ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரே தவிர 2 பேரும் எக்ஸலண்ட் ஓபனர்ஸ். ஆனா அவங்க 2 பேரும் ஒரு வைபவ் சூரியவன்ஷி, ஒரு ஜெய்ஷ்வால் மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரியோ ட்ரை பண்ண கூடாது. தே ஷுட் பிளே லைக் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். நீங்க அவங்க 2 பேரும் டோட்டல் ரன்ஸோடையும் அவங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டோட கம்பீட் பண்றாங்க. ஆனா நம்பர் ஆஃப் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் இவங்க தான் அதிகம் அவங்களோட. யார? அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டை விட சுப்மன் கில், சுதர்ஷன் தான் அதிகம். அவங்க 2 பேரும் ஹிட்டர்ஸா கிடையாது. கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ், ஸ்ட்ரெயிட் பேட் வச்சு அழகா போலிங் திசையில எந்த பேஸ்ல வருதோ அந்த பேஸ்ல அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ்.
பால் ஸ்லோவா வருதா, இவங்க பவர் விட்டு அடிப்பாங்க. பால் ஸ்லோவா வரலையா, டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவாங்க. இதுதான் கிரிக்கெட். இதை எல்லாரும் செய்யணும்னு நான் சொல்லல. சூரியவன்ஷி கேனாட் பிளே திஸ், மேபி தேவைப்பட்டா அதுவும் ஆடுறாரு, அது வேற கதை. பட் இங்க சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட் இதுதான் ஆடி இருக்கணும். ஆனா தேவர் வெரி அன்கிளியர் அபவுட் தேர் ரோல்ஸ். ஒரு 2 மேட்ச் அழகா பவுண்டரிஸ்ல மட்டுமே டீல் பண்ற சஞ்சு சாம்சன் 3ஆம் மேட்ச் தூக்கி அவுட்டாரு. சோ இது பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல நான் ஏன் கோச்சை பிளேம் பண்றேன் அப்படின்னா, ஒரு கோச்சுங்கிறவங்க இந்த பிரான்சைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரு 20 பாலை ஒரு பேட்ஸ்மேனுக்கு போட்டு பிராக்டிஸ் 2 மணி நேரம் கொடுக்கறது இல்ல. அந்த பிட்ச்ல எந்தெந்த போலர்ஸ் அட்வான்டேஜா இருப்பாங்க, எந்தெந்த போலர்ஸ் வச்சு நம்ம பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம பேட்ஸ்மேனோட எந்த வீக்னஸுக்கு எந்த போலர் என்ன பால் போடுவாரு, இவ்வளவும் நீங்க அனலைஸ் பண்ணி அந்த பால்ஸுக்கு மட்டும் நீங்க ஸ்பெசிபிக்கா ட்ரைனிங் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிரவுண்ட்லயுமே 2 பிச்சு 3 பிச்சு இருக்கும். 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு மினிமம் 2 இருக்கும். அதுல அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க, அந்த 2 பிச்சுக்கும் ஏத்த மாதிரி நீங்க உங்க பேட்ஸ்மேனை ரெடி பண்ணும். எல்லா டீம்லயும் எல்லா போலரும் இருக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகேஷ் சர்மா இருக்காரு, ஆனா குணால் பாண்டியாவுமே பாத்தீங்கன்னா மீடியம் பேஸ் தான் போறாரு. சோ பெரிய ஸ்பின்னிங் டீம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க சுகேஷ் சர்மா ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டா போதும், அவங்களோட ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் கம்மி தான். பெத்தலோ இல்ல வேற யாராவது ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் கம்மியா தான் விளையாடுறாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணும், நீங்க ஒரு நல்ல ஒரு சீம் போலிங்கான பிராக்டிஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்ஆர்எச்க்கு எதிராக நீங்க ஆடும்போது ஒண்ணுமே இல்ல, ஸ்லோயர் பால ரீட் பண்ணி அடிக்கிற பிராக்டிஸ் நீங்க கொடுக்கணும். இவ்வளவுதான். இத கோச்சஸ் சரியா செய்யவே இல்லை. இதனால தான் மும்பை இந்தியன்ஸ் அடி வாங்குறாங்க, சிஎஸ்கேவும் அடி வாங்குறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆச்சும் கொஞ்சம் ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க பிளேயர்ஸ் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. ஆனா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனே சரியா கொடுக்கப்படல. அதனாலதான் சொல்றேன், நீங்க மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி மாத்தணும். அந்த கேள்விக்கு வர, ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி சரியா பண்ணல, நானே அக்ரி பண்றேன். நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. ஆனா வின் பண்ண மேட்சஸ்லாம் அவருடைய போலிங் ஸ்விட்ச் நல்லா இருந்தது. லூஸ் பண்ண ஒரு சில மேட்சஸ்ல கூட போலிங் ஸ்விட்ச் நல்லா பண்ணாரு. எஸ்பெஷலி காம்போஜ் கடந்த 2, அதாவது லாஸ்ட் மேட்ச் கூட விட்டுருங்க, பரவாயில்லன்னு விட்டுருவோம். ஆனா இது எஸ்ஆர்எச்க்கு எதிராகவும் எல்எஸ்சிக்கு எதிராகவும் வஸ்ட் போலிங் போட்டாரு காம்போஜ். அதுக்கு முன்னாடி அவரே தான் நம்மள பிளே ஆஃப் கண்டென்ஷனுக்கே கொண்டு வந்தாரு. அவர் தான் ஹீரோவா இருந்தாரு இந்த போலிங் டோர்னமெண்ட்ல புவிக்கு அப்புறம். ஆனா ஆப்வியஸ்லி அந்த 2 மேட்ச் அவர் போட்ட போலிங், மிச்சில் மார்ச்சுக்கு ஷார்ட் பால் போடவே கூடாது. இதை யார் சொல்லியிருக்கணும்? கோச் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் சொன்னாரா இல்லையான்னு தெரியல, சொல்லி மேபி இவர் மிஸ் பண்ணிருக்காரான்னு எனக்கு தெரியல, அந்த விஷயத்துக்கு நான் போல. பட் 4 ஷார்ட் பால் அவருக்கு போட்டாரு. மிச்சில் மார்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க அவருக்கு 25 ரன் கொடுத்துட்டீங்கன்னா அவரோட ஸ்கோரை நீங்களே 60, 70 எழுதி வச்சிடலாம். அவ்வளவு சமயம் அடிப்பார். 25 தூக்கணும். இன்னைக்கு மேட்ச்மே நான் அதான் சொல்றேன். இன்னைக்கு கிங்ஸ் பஞ்சாப்ல ஹர்ஷதீப் சிங் பாத்தீங்கன்னா அவர் அடுத்த எக்ஸ்பென்சிவ் போலர் அன்சுல் காம்பஸ்க்கு அப்புறம். அவர் லென்த்தி பால் போட்டு மார்ஷ தூக்கணும். பட் இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் மேல தப்பு இல்லையா? இருக்கு. பேட்டிங் அவர் சுத்தமா சரியா பண்ணல. ஆனா இப்பவும் சொல்றேன், அவருடைய கேப்டன்சி விட்டு தூக்குறேன் பேர் வழி அப்படின்னு நீங்க பண்ணா நம்ம அஜித் படத்துல கண்ணாடி திருப்புற மாதிரிதான். நீங்க அதாவது அஜித் படத்துல என்ன பண்ணுவாரு, ஒரு அட்டகாசம் படத்துல பின்னாடி ஆட்டோ கெட்டியா புடிச்சு வச்சுட்டு கண்ணாடி திருப்பு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீங்க டீமை பின்னாடி இழுத்து புடிச்சிட்டு இருக்கிற ஒரு கோச்சிங் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு, பேட்டிங் கோச், போலிங் கோச் எல்லாருமே நான் சொல்றேன், அவங்கள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு கேப்டன் கண்ணாடி மட்டும் மாத்தினா என்ன பிரயோஜனம்? ஜடேஜா ஃபெயில் ஆனாரு தானே, பாத்தீங்க தானே? ருத்ராஜ் கெய்க்வாட் இப்ப ஃபெயிலா இருக்காரு. ஆனா தோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா he himself has a lot of quality. So now answering other question, ஒருவேளை தோனியா கோச்சா கொண்டு வரணுமா? நோ. தோனி இஸ் அ மென்டார், நாட் அ குட் கோச். ஆல்ரெடி ஒரு தடவை ஒரு T20 வேர்ல்டு கப்புக்கு 2020 T20 வேர்ல்டு கப்புக்கு 2021 T20 வேர்ல்டு கப்புக்கு யாருக்கு மென்டாரா இருந்தா பாருங்க, அந்த வேர்ல்டு கப் என்னாச்சு? சோ அதனால நான் என்ன சொல்றேன், மென்டாரா அவர் இருக்கலாம், அதுதான் மென்டாரே அவர் ஃபெயிலியர் சொல்ல. he can be a good mentor, பட் கோச் பெஸ்ட் அவர் கிடையாது. நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ராபின் சிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபீல்டிங் கோச்சா போடுங்க. இன்னி வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. சீசன் ஆரம்பத்துல இருந்து நல்லா தான் பண்றாங்க மும்பை இந்தியன்ஸ். 2-3 டிராப்ஸ் எல்லாருமே தான் இந்த டீம்ல பண்ணாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி தேர் ஓகே when compared to other teams. சோ எவ்வளவோ நல்ல கோச்சிங் இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா எடுக்கலாம். அப்புறம் இப்ப அஸ்வின் வச்சு ஏதோ ஒரு கான்ஸ்பிரன்சி போயிட்டு இருக்கு. அவர் வேணும்னே தன்னை கோச் ஆக்கிறதுக்கும் ஸ்டாஃப் ஆக்கிறதுக்கும் ட்ரை பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அவர் ட்ரை பண்ணலன்னே வச்சுக்கும். அவர் ட்ரை பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய பிரச்சனையே என்னன்னா, மனசை உடச்சு பேசக்கூடிய ஒரு ஆள். அவரை பத்தி பர்சனலா நிறைய பேச வேண்டாம். பட் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அவர் டீம்ல இருக்கும்போது 2023 வேர்ல்டு கப்ல அவரை எடுத்தே ஆகணும்னு ரொம்ப நாள் நிறைய பேசினவனா. ஆனா அவரை நீங்க அழகா ஒரு போலிங் கோச்சா கொண்டு வரலாம். அதே மாதிரி சுரேஷ் ரெய்னாவை நீங்க பேட்டிங் கோச்சா கொண்டு வரலாம். எவ்வளவோ இந்தியன் டேலண்ட்ஸ், இந்தியன் ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க ஒரு பேட்டிங் கோச்சா கொண்டு வரலாம். ஐபிஎல்லே இருந்து ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள பேட்டிங் கோச்சா கொண்டு வரலாம். சோ தேர் இஸ் a huge opportunity. ஏன் சார் பீடாக் என்ன சார் பாவம் பண்ணாரு?
சச் அ ஃபேபுலஸ் ட்ரெயினர். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு கோச் கொடுத்திருக்காரு, ரொமாரியோ ஐஷபர்ட் உருவாக்குனது அவர் தான். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு கோச்சிங் கொடுத்திருக்காரு. அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரணுமே தவிர தோனி கேன் பி அ மென்டார், நாட் அ கோச். இதுதான் என்னுடைய பயங்கரமான ஸ்ட்ராங் கருத்து. நீங்க கோச்சிங் ஸ்டாஃப ஃப்ரம் த ரூட் மாத்திர வரைக்கும் ஒரு சேஞ்சும் டீம்ல நடக்காது. இவங்க என்ன சொல்றாங்க, ஹசி இருக்காரு, ஹசி என்ன பிளேயர் தெரியுமா தம்பி? ஹசிலாம் இருக்கட்டும், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஹசி வந்து இவரை மாதிரி, அவருமே மிச்சில் மார்ஷ் மாதிரி ஓவர் ரேட்டட் தான், டிராவிஸ் ஹெட் மாதிரி ஓவர் ரேட்டட். டிராவிஸ் ஹெட் ஆச்சும் பரவாயில்ல, பட் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்களுக்கு நீங்க ப்ராப்பரான பிளான்ட் போலிங் போட்டீங்கன்னா ப்ராப்பரா விக்கெட் எடுக்க முடியும், ஓகேங்களா? சோ இப்போ என்ன கேட்டா இந்த கோச்சிங் யூனிட்டை ஃபுல்லா மாத்திட்டு மறுபடியும் ரீஃப்ரேஸ் பண்ணா சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி மாத்திட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ஹேண்ட் நீங்க கொடுத்து, யாருக்கு, இவருக்கு கெய்க்வாடுக்கு கொடுத்து, ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் நீங்க கொடுத்து நல்ல ஐடியா பண்ணீங்க அப்படின்னா ஒரு சீசன் அவருக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரையா கேப்டனா கொண்டாங்க, நாட் சஞ்சு சாம்சன், ஸ்ட்ரிக்ட்லி நாட் சஞ்சு சாம்சன். ஏன்னா ஆர்ஆருக்கு அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரு நீங்க பாருங்க. See, he might be good now. அவரும் ஒரு நல்ல மென்டரா, ஒரு வைஸ் கேப்டனா நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கறலாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. பட் ஆயுஷ் மாத்திரை கொண்டாங்க. தோனி எங்க இருக்கும் போது தானே சார் திடீர்னு டீம் கேப்டன் ஆக்கி 2007 வேர்ல்ட் கப் ஆட வச்சீங்க, உலகமே மாறிச்சு. அதனால ஆயுஷ் மாத்திரை இஸ் வெரி குட், வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு. ஓகே, அப்ப ஃபிளமிங் மாத்தப்படணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. சோ நம்ம கண்டிப்பா கேம் பார்த்துருவோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கேம் ஃபார் பஞ்சாப். சோ அவங்க இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணப்போ கண்டிப்பா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிறதா எல்லாருடைய ஒரு எண்ணமாவும் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு ஸ்ட்ரெயிட் லாஸா இருந்திருக்கு ஒரு 6 கேம். சோ இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீக்கை வந்து அவங்க முறியடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பா, இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தோணுது. இது சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, பட் இதுதான் உண்மை. மிச்சல் மார்ஷ் விளையாட மாட்டார், ஊருக்கு போயிட்டான்னு ஒரு தகவல் வருது. எனக்கு இன்னுமே அதுல ஒரு பர்ஃபெக்ட் கிளாரிபிகேஷன் கிடைக்கலங்கிறதுனால நான் அதை பத்தி பெருசா கமெண்ட் பண்ண முடியாது. பட் மிச்சல் மார்ஷ் அவர்கள் டீம்ல இல்லாத பட்சத்துல இது கண்டிப்பா பஞ்சாப் கேம். பட் மிச்சல் மார்ஷ் டீம்ல இருந்தாருன்னா பஞ்சாப்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன், மிச்சல் மார்ஷ் பெரிய பிளேயர்ல இப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க, எஸ், பட் அவரோட வீக்னஸ்க்கு நீங்க போலிங் பண்ணும்ல. நீங்க மிச்சல் மார்ச்சுக்கு நல்ல லென்த்தி டெலிவரியோ, பேக் ஆஃப் த லென்த் டெலிவரியோ, நீங்க பால் பிச் ஆகி மூவ் ஆகி ஸ்டம்ப் நேரா போகணும். அப்படி போனீங்கன்னா ஒண்ணு ஓங்கி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆவாரு, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எல்பிடபிள்யூ இல்ல போல்ட் ஆவாரு, இவ்வளவுதான் அவரு. ஆனா இதை நீங்க 20 ரன்னுக்குள்ள பண்ணி ஆகணும், ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ்ல பண்ணி ஆகணும். பண்ணா அவர் கண்டிப்பா அவுட். நீங்க மிச்சல் மார்ச் இந்தியாட்டே நிறைய மேட்சஸ் நல்லா விளையாடி இருக்காங்க, இல்லன்னு சொல்ல, பட் அவர் நல்லா விளையாடின மேட்ச், அவரோட விக்கெட் விழுந்த மேட்ச் பாருங்க, மேக்ஸிமம் பும்ரா கிட்ட அவுட் ஆவாரு, இல்ல ஹர்ஷதீப் கிட்ட அவுட் ஆவாரு. அந்த ஏன்னா இப்ப ஹர்ஷதீப் இருக்காரு பஞ்சாப்ல, பாத்துக்கோங்க, ஏன்னா ஸ்டம்புக்கு டெலிவரி போடுவாங்க, இவ்வளவுதான் பாயிண்ட். இதை நீங்க பண்ணீங்கன்னா, நான் டிராவிஸ் ஹெட்டுக்கு முன்னாடி மேட்ச் சொல்லியிருந்தேன், ஆர்சிபி ஹேஸ் டு எய்ம் மிடில் ஆர் ஆஃப் ஸ்டம்ப், ஓகேங்களா? நல்ல லோ கெப்டா நீங்க பேக் ஆஃப் த லென்த் டெலிவரியில போட்டீங்கன்னா ஒரு காலின்னு, அதே தான் பண்ணாரு ஷாகிப், விக்கெட் உந்துச்சு, டிராவிஸ் ஹெட் விக்கெட். த சேம் திங் நீங்க வந்து இவருக்கும் பண்ணும். ஆனா மிச்சல் மார்ச்சுக்கு நீங்க அதை எப்ப பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 ரன்னுக்குள்ள பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட் பால் அடிப்பார், ஏன்னா பேக் ஃபுட் ஆடுவார், கம்ஃபர்ட் வந்துடும். புரியுது உங்களுக்கு? எக்காரணத்தை கொண்டு அவருக்கு ஷார்ட் பால் போடவே கூடாது. ஆனா இது எல்லாத்தையுமே பஞ்சாப் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கிட்ட போலர் சரியா இல்ல. ஹர்ஷதீப் பொறுத்ததான் இருக்காரு, அவர் ஃபார்ம்ல இல்ல. யான்சன் சரியா போட மாட்டேங்கிறாரு. பாட்லெட் வந்தாலும் அடிக்கிறாங்க, ஃபெர்குசன் வந்தாலும் அடிக்கிறாங்க, டுவாரிஷ் வந்தாலும் அடிக்கிறாங்க. இவர் வந்து பிரார் நல்லா போடுறாரு, பட் அவருக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வர மாட்டேங்குது. பிரார் அண்ட் சேஹல நிறைய யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பென்சிவா இருக்கா சேஹலான விக்கெட் எடுத்தாரு. சோ இது எல்லாம் ஒரு காரணமாக இருப்பதால் மார்ஷ் இருந்தா பஞ்சாப்க்கு கஷ்டம், மார்ஷ் இல்லைன்னா கண்டிப்பா பஞ்சாப் ஜெயிக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. பட் மார்ஷ் இருந்தாலும் அவங்களை தோக்கடிக்க முடியும். அதுக்கான டெக்னிக் நான் சிம்பிளா 3 விஷயம் சொல்றேன். பஞ்சாப் ஹாஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் பிக் ஸ்கோர். இல்ல அது இட் இஸ் ரிகார்ட்லெஸ் தலைவா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இருக்கட்டும், ஓகேங்களா? ஆனா மிச்சில் மார்ச், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பூரன் 3 பேரையும் தூக்கணும். எப்போ 6 ஓவருக்குள்ள மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஏன்னா மார்க்ரம் வந்து லேட்டா தான் வராரு, ஃபார்ம்ல இருக்க மாட்டாரு. மிச்சில் மார்ஷ் இல்ல மார்க்ரம் டீம்ல இருந்து ஓப்பனிங் பண்ணா அது வேற கதை, நான் அப்புறமா வரேன். பட் மிச்சில் மார்ஷ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். நான் அவர் எப்படி அவுட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் இங்கிலீஷ். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஆர்வலரா விளையாடுறாரு. அவர் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸ்லி தேர்ட் மேன்ல ஒரு ஃபீல்டர் வச்சிடணும். தேர்ட் மேன்ல ஒரு ஃபீல்டர் வச்சுட்டு நீங்க வந்து நல்ல லெக் சைட்ல ஒரு ஷார்ட் ஆஃப் த லென்த் டெலிவரி கொஞ்சம் பேச குறைச்சு போட்டீங்க, அப்படி பேக் ஆஃப் த லென்த் டெலிவரி பேஸ் குறைச்சு போட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து தேர்ட் மேன்ல டீப்ல நீங்க ஃபீல்டர் வைக்கணும். இவர் என்ன பண்ணுவாரு, ஆர்வத்துல தூக்கி அடிக்கிற பேர் வேணும், டிஃப்ளெக்ஷன் ஷாட் ஆடுவாரு, கேட்ச். ஜாஷ் இங்கிலீஷ் அவுட்டா, அது அடுத்த நீங்க பிளான் பண்ண வேண்டியது பூரனை நீங்க ஒரு 4வது ஓவர் கிரீஸ் கொண்டு வந்தீங்கனாலே டென்ஷன் ஆகி அவுட் ஆயிடுறாரு. அவருக்கும் நீங்க அழகா வந்து ஒரு பாடி லைன், அக்ராஸ் பாடி லைன் ஒரு ஷார்ட் பால், ரொம்ப ஷார்ட் போடக்கூடாது, அகைன் பேக் ஆஃப் தி லென்த், இல்லைன்னா ஓரளவுக்கு ஷார்ட் லென்த் டெலிவரி, அந்த மாதிரி நீங்க போட்டு அவரை நீங்க வந்து பவுன்சர்ல தூக்கி விட்டலாம். இவங்க 3 பேரை தூக்கிட்டீங்கன்னா ரிஷப் பந்தும் மார்க்கரமும் கொஞ்சம்
ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடணும்னு நினைப்பாங்க. அந்த டைட்ல நீங்க அழகா விக்கெட் எடுத்து அவங்கள சுருட்டிலாம் சேஸ் பண்ணி ஜெயிக்கலாம். இதுதான் பிளான். இது வந்து செகண்ட் பேட்டிங் ஒருவேளை அவங்க சேஸ் பண்றாங்கனாலும் இதேதான். ஓகேங்களா? சோ இத பண்ணா இன்னைக்கு பஞ்சாப்க்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆஸ் அ காமன் கிரிக்கெட் ஃபாலோவர் எல்லாருக்குமே ஸ்ரேயாஸ் ஐயர் மேல இருக்கிற அந்த பாசத்தினாலையும் அவருடைய அந்த கேப்டன்சில இருக்கிற மரியாதையினாலையும் தே ஹாவ் டு குவாலிஃபைங்கிறதா எல்லாரோட ஆசை. ஆனா அவங்க எப்படி விளையாடணும்னா, நான் குவாலிஃபை ஆக மாட்டேன்னு நினைச்சு ஒரு ப்ரைடுக்காக விளையாடணும். எல்ஐசி எப்படி ஆடுறாங்க அதே மாதிரி. ஏன்னா நாளைக்கு ஆர்ஆர் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக, நீங்க ஜெயிச்சும் பிரயோஜனம் கிடையாது. சோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு யூஸ்வலா இந்த பிரஷர் எடுக்க கூடாது. ஒன் மேட்ச் அட் டைம் வாங்க. பட் பஞ்சாப்க்கு இப்ப ப்ராப்ளமே தான் குவாலிஃபை ஆகணுன்ற ஒரு பிரஷர் தான். சோ நான் குவாலிஃபை ஆக மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ப்ரைடுக்காக அந்த 267 மேட்ச் சேஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்படி ஆடினா they have a good shots. அப்புறம் அவங்களோட ஃபெயிலியர்ஸ்க்கான காரணமா நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு ஃபெயில் ஆனாங்கன்னா, பிச்சு போக போக பேட்டர்ஸ்க்கான சப்போர்ட் குறையுது, பிச்சில் போலர்ஸ் ஓரியன்டா மாறுது. ஏன்னா டோர்னமெண்ட்ல நீங்க பெரிய பேட்டர் சப்போர்ட் பிச் வச்சாதான் நீங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் ப்ராசஸ் பண்ண அது போலர்ஸ் பிச்சா ஓரளவுக்கு பேட்டர்ஸ் ஃபேவரபிள் மாறும். இல்லைன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஒரு ஐபிஎல் ஃபைனல் விளையாடும்போது 110 ஆச்சு டார்கெட். சோ அந்த மாதிரி மாறிடும். சோ அதனால தான் ஆரம்பத்துல பேட்டர்ஸ் ஃபேவரட்டா கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டீமை ஃபுல்லா பேட்டர்ஸ் ஃபேவரட் டீமா அந்த பிச்சுக்கு மட்டும் ரெடி பண்ணாங்களே தவிர போலர்ஸ் ரெடி பண்ணவே இல்லை. யான்சன் வச்சிருந்தாங்க நல்ல பிக்கு, பாட்லெட் வச்சிருந்தாங்க நல்ல பிக்கு. ஆனா அவங்க எல்லாருமே இப்ப பயங்கரமா ரன்ஸுக்கு போறாங்கன்னு தான் அவங்க டீம் டவுன் ஆயிருக்கு. ஐ திங்க் தே வில் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபீல்டிங் அண்ட் bowling a little more. ஃபீல்டிங் இன்னும் பெத்தட்டிக்கா இருக்கு. அதை அவங்க பிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இன் ஷார்ட், மிச்சல் மார்ஷ் இருந்தால் பஞ்சாப்க்கு வாய்ப்பு கம்மி. மிச்சல் மார்ஷ் இல்லைன்னா இட் இஸ் பஞ்சாப்ஸ் மேட்ச். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல அவங்களோட பேட்டிங் தான் அவங்களோட பிளஸ்ஸா இருந்தது. சோ வர இருக்கக்கூடிய நாட்கள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானதுனாலதான் இந்த சரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல பிரதர். போலிங் அண்ட் ஃபீல்டிங் தான் அவங்க சரிவுக்கு காரணம். பேட்டிங் இப்பவுமே கூட பாத்தீங்கன்னா, கானலி ஒரு மேட்ச் விளையாடுறாரு, ஸ்டோயினிஸ் ஒரு மேட்ச் விளையாடுறாரு, எல்லா மேட்ச்லயும் திடீர்னு ஹெக்டே சூப்பரா விளையாடுறாரு, ஷெஷாங்க் கொஞ்சம் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரே தவிர எல்லாரும் ஏதாவது ஒரு மேட்ச் பிக் பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு 2 ரீசன். அதாவது ஒண்ணு வந்து ஸ்ரேயாஸ் ஐயரை நம்பிதான் அவங்க டீமே இருந்துச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் சுமாரா விளையாடுறாரு. பட் அந்த பிரஷர் வரதானே நட்ராஜ் செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு போலரோட சப்போர்ட் நீ எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஃபீல்டிங் சப்போர்ட் எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா கேப்டன் பிரஷர் மண்டல ஏறதானே செய்யும். சோ அதனாலதான் அவங்க ஃபெயில் ஆனாங்களே தவிர நான் பேட்டர்ஸ் பெரிய லெவல்ல குறை சொல்ல மாட்டேன். சி தேர் ஆர் சம் டெக்னிக்கல் கிளிச்சஸ். போன மேட்ச் அவங்க சரியா பேட்டிங்கும் பண்ணல, நான் இல்லைன்னு சொல்ல. பட் முழுக்க இந்த சிச்சுவேஷனுக்கு காரணம் போலர்ஸ் அண்ட் ஆல்சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்கோட கொலாப்ஸ் தான். அப்கோர்ஸ் இன்னும் 2 பேட்டர்ஸ்க்கு லைட்டா குறை சொல்லலாம்னா ஓப்பனிங்கோட கன்சிஸ்டன்சி கீழே போயிடுச்சு. அதே மாதிரி ஷெஷாங்க் தான் அவங்களுடைய லக்கி சாம் அண்ட் வெரி குட் பிளேயர். அவர் டவுன் ஆனு டீமே டவுன் ஆயிடுச்சு. சோ இதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. ஸோ யாரு குவாலிஃபை ஆகுறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நாட்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு கேமு பஞ்சாபுக்கு ஒரு முக்கியமான கேமு. அதை உங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சிஎஸ்கே குறித்து நாங்க சொன்ன விஷயங்கள்ல நீங்க வேறுபடுறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அல்ல அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.